வேற புஸ்தகத்தில் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த உலகத்தில் யாருமே சொல்லி இராத ஒரு வார்த்தை, யாருமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தை தான் இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். என்ன சொல்றார் பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏதோ ஒரு வருத்தம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்குது, ஒரு பாரம் உங்களை அழுத்தி கொண்டு இருக்கிறாரு, ஒரு கவலை உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறாரு, இது ஒரு காரியம் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருந்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு பாரம் சுமக்கிறவர்களாக காணப்படுகிறீர்கள். உங்களுடைய இருதயத்துக்குள்ள இந்த பாரம் அழுத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு தேவை, ஒரு நெருக்கம், அது உங்களுடைய சமாதானத்தை பாதிக்கிறது, சந்தோஷத்தை பாதிக்கிறது, உங்களுடைய தூக்கத்தை பாதிக்கிறது, அது உங்களுடைய சரீரத்தில் பாதிப்புகளை உண்டாக்குகிறது, குடும்ப சமாதானத்தை கெடுக்கிறது. அந்த பாரத்தை சுமந்து 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 உங்களுக்குள்ளாகவே நீங்கள் துக்கப்பட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. இயேசு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமந்து 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 துக்கத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பாரத்தை மாற்றி, அந்த துக்கத்தை மாற்றி உன்னுடைய ஆத்மாவிலே ஒரு இளைப்பாறுதல், அதாவது சமாதானம், ஆத்ம அமைதி, நிம்மதி, ஒரு பெய்யான மகிழ்ச்சி நான் உனக்கு தருவேன் என்று இயேசு சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் நினைக்கலாம், 10 வருஷமாக இந்த பாரத்தை சுமக்கிறேன், 15 வருஷமாக இந்த வேதனை சுமந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு கூட இளைப்பாறுதல் கிடைக்குமா? கட்டாயமாய் கிடைக்கும். இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் அந்த ஜனங்களை பார்க்கிறார். திரளான மக்கள் இயேசுவை பின்பற்றினாங்க. அந்த மக்களை பார்த்தபோது அவருடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வரவில்லை. உலகமே எனக்கு பின்னால் வருது, எவ்வளோ பெரிய கூட்டம் எனக்கு இருக்குதுன்னு அவர் மகிழ்ச்சி அடையவில்லை, பெருமை கொள்ளவில்லை. ஜனங்களுக்காக அவருடைய உள்ளம் பாரம் கொண்டது. ஐயோ, இந்த ஜனங்கள் வேதனையில் இருக்கிறாங்களே, துக்கத்தோடு இருக்கிறாங்களே, பாவத்தை சுமந்து சுமந்து இழைத்து போகிறாங்க, வியாதினால் கஷ்டப்பட்டு கலங்குறாங்க, வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் ஒரு மெய்ப்பெண்ணல்லாத ஆடுகளைப் போல தவிக்கிறாங்களே, இந்த ஜனங்களுக்காக மனதுருகினார், அவர் பாரப்பட்டார் என்று தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் அவர் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், அவங்களுக்கு மதம் இருந்தது, கடவுள் நம்பிக்கை இருந்தது, பலவிதமான பலி செலுத்துகிற பழக்கமெல்லாம் இருந்தது, அதெல்லாம் பக்தியோடு கடைபிடித்து கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் உள்ளத்தில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் மெய்யான சந்தோஷம் இல்லை. இயேசு அதை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்பதாக. அவரிடத்தில் வந்தால் இளைப்பாறுதல் கிடைக்குமா? அப்படி அவரை தேடி வந்த மக்களுக்கு இளைப்பாறுதல் கொடுத்தாரா? வேறு புஸ்தகத்தில் வாசிக்கும் போது இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் அநேகர் அப்படி இயேசுவை தேடி வந்தபோது அவளுக்கு இளைப்பாறுதலை கொடுத்து ஆசீர்வதித்த சம்பவங்களை வேதத்தில் பார்க்க முடியும். அதில் 3 சம்பவங்களை சுருக்கமாய் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம். வேத புஸ்தகத்தில் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 37-38 வசனங்கள். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு பெண், அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு இயேசுவின் பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினாள். இங்கே ஒரு பெண், பாவியான பெண், அவளுக்கு பெயர் சொல்லப்படவில்லை, ஆனால் பாவியான ஒரு பெண் இயேசுவை பற்றி அறிந்து இயேசுவை தேடி வருகிறாள். அவள் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறாள். இயேசுவுக்கு பின்னால் நின்று அழுது அவருடைய பாதத்தை கண்ணீரினால் நனைத்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறாள். இவள் ஏன் இயேசுவை தேடி வர வேண்டும்? இவளுக்கு என்ன பிரச்சனை? பாருங்க, அந்த 48-50 வசனங்களை நீங்கள் வாசித்தால் இயேசு சொல்லுகிறார், மகளே, நீ சமாதானத்தோടെ போ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசு அவளை ஆசீர்வதித்து அனுப்பினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ அப்படியானால் அவள் ஏன் வந்து அழ வேண்டும்? அவளுக்கு என்ன பாரம் இருந்தது? பாவம். அவள் பாவியான பெண் என்பதாக வேதம் சொல்லுகிறாரு. பாவம்.
அதனுடைய அந்த நாட்களிலே இந்த மாதிரி பெண்கள், விபச்சாரம் என்கிற பாவத்திலே வாழ்ந்த ஒரு பெண், கண்களின் இச்சித்தபடி, மாமிசம் இச்சித்தபடி, மனம் போல வாழ்ந்த ஒரு பெண், இதுதான் சந்தோஷம், இதுதான் மகிழ்ச்சி, இதுதான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று வாலிப நாட்களிலே கண்கள் இச்சித்தபடி, மாமிசம் விரும்பினபடி, மனம் போல வாழ்ந்து, அது அவளுக்கு ஆரம்பத்தில் இன்பத்தை கொடுத்திருக்கும், ஆரம்பத்தில் சந்தோஷத்தை கொடுத்திருக்கும். ஓ, நான் விரும்புகிறதெல்லாம் அனுபவிக்கிறேன், நான் விரும்புகிறதெல்லாம் செய்கிறேன், இதுதான் சந்தோஷம், உலகத்தை அனுபவிக்கணும். இன்னைக்கு சொல்றாங்கல்ல, உலகத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி அதனுடைய விளைவு என்ன? சமாதானத்தை இழந்து விட்டாள், அவள் சந்தோஷத்தை இழந்து விட்டாள். எது தனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று எண்ணினாலோ அதே பாவம் அவளுக்குள்ளே பாரமாய் மாறிவிட்டது, அவளுடைய சமாதானத்தை கெடுத்து விட்டது, நிம்மதியை கொலைத்து விட்டது. அது மாத்திரல்ல, ஊர் மக்கள் சொல்றாங்க, இவள் பாவியான ஒரு பெண், இவள் எத்தனை குடும்பத்தை கெடுத்து விட்டாள், இவள் ஒரு விபச்சார பெண் என்று உலகமே பாவி என்று புறம்பை தள்ளினது. அதனால மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை. இப்ப நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, பாவத்தின் பாரம் அழுத்துகிறது. ஐயோ, யார் எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பாங்க, யார் எனக்கு பாவ மன்னிப்பை தருவாங்க, யார் எனக்கு நிம்மதி தருவார்கள் என்ற இந்த பாவத்தின் பாரத்தினால வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை அவளுக்கு காதிலே தொனித்திருக்க வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாதல் தருவேன் என்று அந்த வார்த்தை அவள் கேட்டதுனால, அப்ப என் பாவத்தையும் மன்னிக்க ஒருவர் இருக்கிறார், என் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க ஒருவர் இருக்கிறார், நான் அவரிடத்தில் போவேன் என்று சொல்லித்தான் இயேசுவை தேடி அவள் வந்தாள். பாவத்தின் பாரத்தோடு கூட வந்தாள். ஆண்டவர் அந்த பாரத்தை மாற்றி சமாதானத்தோடு அனுப்பினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். பாவம் ஒரு மனிதனை பாரமாய் அழித்துவிடும். 38ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் வேதத்தில் வாசித்தால், ஒரு மனிதன் கதறுகிறான், ஐயோ, என்னுடைய அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, என்னுடைய பாவங்கள் தாங்கக்கூடாத பாரமாக என்னை அழுத்துகிறது. ஒரு மனிதனுடைய வேதனை அதில் எழுதப்பட்டிருக்கிறது. பாவம் தலைக்கு மேலாக பெருகிற்று, அது பாரமாக என்னை அழுத்துகிறது. ஒரு தலை மேல ஒரு பாரம், ஒரு 200 கிலோ 30 கிலோ வச்சு எப்படி பாரம் அழுத்தமோ அதே மாதிரி பாரம் என்னை அழுத்துகிறது, தாங்கக்கூடாத பாரமாக இருக்கிறது என்று கதறுகிறதை பார்க்கிறோம். 51ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் அந்த பக்தன் சொல்லுகிறான், என் பாவங்கள் எப்போதும் என் கண்களுக்கு முன்பாக நிற்கிறது, ஐயோ, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் கண்ணை மூடினா அந்த பாவம் வந்து நிற்கிறது, அது என் மனசாட்சியை வாதிக்கிறது, என்னை துக்கப்படுத்துகிறது. பாவத்தின் பாரம், எந்த ஒரு பாவமும் மனிதனுடைய சமாதானத்தை கெடுத்து விடும். சாதாரணமாக நினைக்கிறோம், இதெல்லாம் உலகத்தில் சகஜம், கொஞ்சம் குடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு, கொஞ்சம் இதை அனுபவிக்கல என்ன தப்பு இருக்கிற, உலகமே இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள நிம்மதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, உள்ளத்துக்குள்ளே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இந்த பாவம் அவருடைய நிம்மதியை கெடுத்து விட்டது, கொலைத்து விட்டது. இது வெளியில யாரும் சொல்லுவது இல்லை. அதனால தான் மனிதன் கடவுளை தேடி அலைகிறான். என் பாவ மன்னிப்பு கிடைச்சிராதா, பாவம் போயிராதா, அதுக்கு ஏதாவது செய்தர மாட்டோமா பரிகாரம் என்று மனிதன் தெய்வத்தை தேடி 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 அலைந்து தன்னை வருத்தி கொள்ள காரணம் இந்த நிம்மதி இல்லாத சூழ்நிலை தான். வெளியிலே அதன் ஓப்பனா சொல்லாவிட்டாலும் மனதிலே காணப்படுகிற பாரம் அதுதான். இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்தை சோதித்து பாருங்க. நிம்மதி இருக்குதா? ஆத்ம அமைதி இருக்கிறா? படுத்த நிம்மதியை தூங்க முடியுதா? மனசாட்சி வாதிக்கிறது, நீ இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாய், இந்த பாவம் உன்னுடைய வாழ்க்கையிலே கரையை ஏற்படுத்தி விட்டது. அந்த பாவம் ஒரு மனுஷனுடைய சமாதானத்தை கெடுத்து பாரமாய் அழித்து விடுகிறது. அது மாத்திரம் இல்லை, நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, பாவம் ஒரு மனிதனை கயிற்றை போல கட்டி அவனை அடிமையாக்கி விடுகிறது என்று. அந்த பாவத்துக்கு ஒரு வல்லமை உண்டு, மனிதனை அடிமைப்படுத்தி விடுகிறது. விளையாட்டாக குடிக்க ஆரம்பித்தேன், நினச்சா விட்டுலாம் நினச்சேன், இப்போ விட முடியல. 20 வருஷம் ஆச்சு, விட முடியல. கொஞ்சம் போதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். காலேஜில் ஸ்கூலில் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்புறம் அதை விட்டுலாம் நினச்சேன், விட முடியல. அது பாவம் உங்களை அடிமைப்படுத்தி விடும், கட்டி வைத்து விடும். பெருமை, பொறாமை, எரிச்சல், இச்சைகள், கோபம், ஏதோ ஒரு பாவக்காரியம், மதுபானம், போதை வஸ்துகள், இந்த மாதிரி காரியம். செல்ஃபோனே நிறைய பேர் அடிமையாக்கிறது. மணிக்கணக்காக செல்ஃபோனில் விளையாட்டு விளையாட ஆரம்பிச்சுட்டேன், என்னால் விட முடியல, இல்லாமல் இருக்க முடியல, பைத்தியம் மாதிரி ஆக்கி விடுகிறது. அந்த பாவத்தின் வல்லமை ஒரு மனிதனை கட்டி விடுகிறது. மனிதனுக்கு தேவை பாவத்திலிருந்து ஒரு விடுதலை. அது மாத்திரம் இல்லை, மனிதனுடைய சமாதானத்தை கெடுத்து விடும். ஏசாயா 48 அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. எவ்வளோ பெரிய பக்திமானா இருக்கட்டும், பாவத்தில் இருக்கிற மனிதனுக்கு சமாதானம் இல்லை.
அவனுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கும், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இன்றைக்கு அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் சமாதானம் இருக்கிறதா யோசித்து பாருங்க. அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றாதான், அந்த பாவத்தின் பாரம் உங்களை விட்டு போனாதான் நிம்மதி சமாதானத்தை நீங்கள் காண முடியும். அதுக்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இயேசு என்கிற பெயருக்கு அர்த்தமே ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இயேசு என்ற பெயருக்கு அர்த்தமே அதுதான். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை அழிப்பதற்கல்ல, பாவத்திலிருந்து மனிதனை மீட்டு எடுக்க, மனிதனுக்கு ஒரு விடுதலை கொடுக்க ஒரு ஆண்டவர் வேண்டும், மனிதனை தூக்கி எடுக்க ஒரு கடவுள் வேண்டும். அதுக்கு தான் இயேசு வந்தார். பாவம் செய்யாத பரிசுத்தமான ஒரு கடவுளால் தான் அதை செய்ய முடியும். அதுக்கு தான் இயேசு ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு கடவுள் இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து நமக்கு பாவத்தின் பரிகாரத்தை அவர் செய்திருக்கணும். சிலுவையிலே தன் ரத்தத்தை சிந்தி, பாவத்திற்கு பரிகாரமாக தன் ரத்தத்தை சிந்தி அவர் மரித்த உயிரோடு கூட எழுந்ததுனால அவர் தான் ஒரு பாவத்தை மன்னிக்க முடியும், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். பணம் கொடுத்து பாவ மன்னிப்பை வாங்க முடியாது. பணம் கொடுத்து பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பும்போது இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தின் பாரத்தை மாற்றி சமாதானத்தை தருகிறார். ஒரு சமயம் ஒரு ஐயாவை எனக்கு தெரியும், நல்ல வேலையில் இருந்தவர், அந்த கிராமத்தில் ஒரு மதிப்பு மரியாதையோடு இருந்தவர், எல்லாரும் அவரை மதிப்பாங்க. அவர் நல்ல ஒரு வேலையில் இருந்ததுனால அவரை ஊரே நல்லா மதித்தது, எல்லாத்துட்டையும் அன்பாக இருப்பார். மனைவி பிள்ளைகள்லாம் அவருக்கு இருந்தாங்க. ஆனால் அவர் ஒரு சமயம் என்னை பார்க்க வந்தார். சில கூட்டங்களில் நான் அவரை பார்த்துருக்கிறேன். எங்களுடைய திறப்பின் வாசல் ஜெபம் நடக்கும்போது மாதம் வர்றாரு, ரொம்ப பக்தியாக இருக்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைத்தேன். ஒரு நாள் என்னை தனியாக பார்க்கணுன்னு சொல்லி எங்களுடைய ஆஃபீஸுக்கு அலுவலகத்துக்கு வந்திருந்தார். அப்போ நான் அவரை பார்த்துருக்கிறேன் கூட்டங்கள்லாம். ஏன் வாங்க உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வைத்தேன். ரொம்ப பக்தியாக நீங்கள் ஜெபத்துக்கெல்லாம் வர்றீங்க சொல்லி கேட்டபோது, கிறிஸ்தவர் தான், பக்தியாக சர்ச்சுக்கெல்லாம் போகிறவர், சர்ச்சு ஊழியங்களெல்லாம் கவனிக்கிறவர், அதெல்லாம் சொன்னார். அப்போ அவர் சொன்னார், நான் எனக்கு மனைவி பிள்ளைகள், நாங்கள் பக்தியுள்ள குடும்பம் தான், சர்ச்சுக்கெல்லாம் போகிற உண்மை தான். ஆனால் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, எங்கள் குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதமே இல்லை, நிறைய பாதிப்புகள். என் பிள்ளைகளுக்கு திருமண வயதை தாண்டி கல்யாணமும் ஆகலை, வேலை இல்லை, வருமானம் இல்லை, அவங்க பாதிப்பு. அதை பார்க்கும்போதெல்லாம் என்ன ரொம்ப துக்கமாக இருக்கு, என் மனசாட்சி என்னை பாதிக்குது அப்படின்னு சொன்னார். எதுக்கு நீங்கள் பாதிக்கப்படணும், ஜெபிச்சா சரியாயிரலன்னு சொன்னேன். அவருடைய கண்களிலே கண்ணீர். அப்போ அவர் சொன்னார், ஐயா, யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை நான் உங்கள்கிட்ட மனம் திறந்து பேசி ஜெபிக்க வந்திருக்கிறேன். என் மனைவிக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது, என் ஊரில் இருக்கிற யாருக்குமே தெரியாது, எங்கள் சபையில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. எல்லாரும் என் மனைவி நினைக்கிற நல்ல கணவர் என்று, என் பிள்ளைகள் நினைக்கிறாங்க நல்ல தகப்பன் என்று, எங்கள் சபையார் நினைக்கிறாங்க பக்தியுள்ள ஒரு மனிதர் என்று, எங்கள் ஊரெல்லாம் நினைக்கிது ஒரு நல்ல மனிதருங்க அப்படின்னு. யாருக்குமே தெரியாத ரகசியம் என் வாழ்க்கையில். அது என்னை பாதிக்குது, என் குடும்பத்தை பாதிக்குது, என் மனசாட்சியை பாதிக்குது, என்னால் தூங்க முடியல, அப்படியே என்னை வேதனையில் இருக்கிறேன்னார். அப்படியா? என் பாருங்கள், வெளியில் பார்க்க தெரியல, நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. வெளியே பார்த்தா ரொம்ப பக்தியாக சந்தோஷம் இருக்கிற மாதிரி தெரியுதே. அப்போ அவர் அழுது கொண்டே சொன்னார், யாருக்குமே தெரியாத ஒரு பாவம் என் வாழ்க்கையில். இப்போ எனக்கு வயசாயிட்டு, இப்போ அதை நான் செய்கிறது இல்லை. ஆனால் இதுக்கு முன்னால் நான் சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு பகுதியை பாவத்துக்காக செலவிட்டேன், பாவத்தை நான் செய்து கொண்டு வந்தேன் தொடர்ந்து பல வருஷமாக. இப்போ வயசாயிட்டு, அதனால் அந்த பாவத்தில் செய்ய முடியாமல் அதை நான் விட்டுட்டேன். ஆனால் நான் செய்த பாவம் என்னை தொடர்ந்து வருது. என் பிள்ளைகளை பாதித்து விட்டார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லை, என் மனசாட்சி என்னை வாதிக்கிறது. பார்க்கும் போதெல்லாம் நீ தான், உன் பாவம்தான், உன் பாவத்தின் விளைவு தான் உன் குடும்பம் இப்படி சாபத்துக்குள் ஆகிவிட்டது என்று ராத்திரியில் தூங்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியல. என் பாவம் மன்னிக்கப்படுமா, நான் செய்த பாவம் மன்னிக்கப்படுமா? கண்ணீர் விட்டார். மனம் திறந்தவர் சொன்னார், கண்ணீர் விட்டார். என் பாவம் மன்னிக்கப்படுமா? நான் அவரை பார்த்து சொன்னேன், எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் அவங்களுடைய பாவத்தை மன்னிக்க இயேசுவால் முடியும். ஏன்னா நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் சிலுவையில் சுமந்தார். நம்முடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள், சகல பாவத்தையும் அவர் சிலுவையில் சுமந்து நமக்கு பரிகாரம் செய்ய, நம்முடைய பாவத்தின் பரிகாரியாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க முடியும். அந்த பாவம் பாரம் அவரை அழுத்துகிறது, தூங்க முடியல, சாப்பிட முடியல, அப்படியே மனசாட்சி வாதிக்கிறது பாரமாக. எத்தனை வருஷம் பாருங்கள் தவித்து கொண்டு இருந்தார். நான் சொன்ன, இயேசுவின் பாதத்தில் இறக்கி வைங்க,
ஒரே ஒரு காரியம்தான், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இதுவரை மறைச்சு வச்சுருந்தீங்க, யாருக்குமே தெரியாதுன்னு மறைச்சு நீங்கள் அதை இயேசுவுக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் மனைவிக்கு சொல்ல வேண்டாம், பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம். உங்களை சிருஷ்டித்த தேவன், உங்களை கவனித்து கொண்டிருக்கிற ஒரு கடவுள், பரிசுத்தமுள்ள ஒரு ஆண்டவர், அவருக்கு தெரியப்படுத்துங்க. அவர்கிட்ட போய் உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு, இதெல்லாம் நான் செய்தேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்கள். நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீங்கள் பாவத்தை மறைச்சு மூடுனீங்க, வாழ்வடைய மாட்டீங்க. அந்த ஆண்டவர்கிட்ட வந்து, நான் பாவம் செய்துட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது 2 காரியம் நடக்கும். ஒன்று, நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும். இதுவரை செய்த எல்லா பாவமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அந்த இரத்தத்தின் வல்லமை நமக்குள்ளே இறங்கி அது சுத்திகரிக்கும் போது அந்த பாரம் நம்ம விட்டு விளைக்கிறோம். நம்முடைய இருதயம் அப்படியே லகுவாகிற. அப்போ தான் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அதுக்கு பேர் தான் பாவ மன்னிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். அந்த பாவெல்லாம் என்னை விட்டு போயிட்டு, பாவ கரை போய்விட்டது. இயேசுடைய ரத்தத்தினால் மட்டும்தான் மனிதனுடைய பாவத்தை மன்னித்து இருதயத்தை கழுவி சுத்திகரிக்க முடியும். 2வது, அந்த பாவத்திலிருந்து விடுதலை. இனி பாவம் செய்யாதபடி, இனி அந்த பாவத்துக்குள்ளே போகாதபடி ஒரு விடுதலை. இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று யோவான் 8:36 இயேசு சொன்னபடி விடுதலை. இந்த 2 காரியம் நடந்துட்டா ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி, பாவத்தின் பாரம் போய்விடும். அந்த ஐயாட்ட சொன்னேன், இப்போ முழங்கால் போடுங்க. இதுக்கு பிரத்யேகமாக எங்கும் போக தேவையில்லை, இங்கேயே இயேசு இப்போ நம்ம மத்தியில் இருக்கிறான். என்கிட்ட சொன்னதை இயேசுகிட்ட சொல்லுங்கள். அங்கேயே முழங்கால் படியிட்டோம். அவர் முழங்கால் படிட்டு கண்ணீரோடு ஜெபித்தார், இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்க. நான் இத்தனை வருஷம் இந்த மாதிரி பாவத்தில் வாழ்ந்துட்டேனே, அது என் குடும்பத்துக்கே சாபமாகி விட்டதே, அந்த பாரம் என்னை அழுத்தது, என்னை மன்னிங்க. என்னை அழுது ஜெபம் பண்ணினார். எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்க, அந்த ரத்தத்தினால் கழுவுங்கன்னு அழுது ஜெபிச்சார். அதன் பிறகு அவருக்காக நான் ஜெபம் பண்ணினேன். முழங்கால் விட்டு அவர் எழும்பும்போது பார்க்கணுமே, அவருடைய முகரூபமே மாறிவிட்டார். அந்த பாவத்தின் பாரெல்லாம் மாறி ஒரு சந்தோஷம், அப்படியே ஒரு மகிழ்ச்சி, எல்லாம் போயிட்டு, பாரமெல்லாம் போயிட்டு, இயேசு என்னை மன்னிச்சிட்டாரு. அந்த சந்தோஷம் அவருக்கு வந்தது. ஒரு மகிழ்ச்சியோடு அவர் போனார். அதுக்கு பிறகு கூட்டத்தில் பார்க்கணுமே, சந்தோஷமாக கைத்தட்டி பாடுவார். முகத்தில் எப்பவும் ஒரு மலர்ச்சி. அந்த பாவத்தின் பாரத்தில் இந்த விடுதலை. பாவம் உங்களை தொடர்ந்து வருகிறதா? எத்தனையோ வருடமாக நீங்கள் செய்து கொண்டு வந்த பாவம் பாரமாக உங்களை அழுத்தி கொண்டு இருக்கிறதா? உங்களுக்கு தெரியும் பாவம் இதுவென்று, தெரியாமலாம் இல்லை, உங்களுக்கு தெரியும் பாவம் அதுவென்று. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னிங்க, தன் பாவத்தை அறிக்கை செய்யணும், விட்டு விடணும், இது வேண்டான்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது தான் அது மன்னிக்கப்படும். இன்றைக்கி இயேசு உங்களை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய பாவத்துக்காக யார் பரிகாரம் செய்தாங்களோ அவர் தான் மன்னிக்க முடியும். நீங்கள் பரிகாரம் செய்ய முடியாது. பாவத்துக்கு பரிகாரம்னு நீங்கள் பணம் செலவு பண்ணி அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், அப்படி பாவம் போகாது. நம்முடைய பாவத்திற்கு மன்னிக்க யாரோ அவர் பரிகாரம் செய்யணும். இயேசு நமக்காக பரிகாரியாக சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மரித்தார். வேறு புஸ்தகத்தில் 1 பேதுரு 2:24 இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி மரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தத்தின் வல்லமை நம்மை கழுவி சுத்திகரிக்கும். நமக்கு பாவத்திலிருந்து ஒரு மெய்யான விடுதலை. அதனால் இன்றைக்கு இப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலேயே இருக்கிற இடத்துலையே, இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என் பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க, உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்தம் பண்ணிடுங்க, எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்களே, என்னுடைய ஜென்ம பாவம், கரும பாவம், எல்லாம் பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற பாவம், பிறக்கும் போதே உண்டான பாவம், நான் செய்த பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிருங்கன்னு ஜெபிச்சிங்கன்னா உடனே இயேசுடைய ரத்தம் உங்களை கழுவிரும், பாவத்தின் பாரம் போயிடும். ஒரு பெரிய சந்தோஷம். இந்த மகள் பாருங்க, அந்த பாவத்தின் பாரத்தோடு பாருங்க, இயேசு அவளை பார்த்து நீ பாவி மனம் திரும்பி சொல்லவே இல்லை. அவளுக்குள்ள நிம்மதி இல்லை பாருங்க. பாவத்தின் விளைவு. அதனால யார் என் பாவத்தை மன்னிப்பாங்கன்னு இயேசுவின் பாதத்தில் விழுந்தாள். ஆண்டவர் நீ பாவி என்னை தொடாத அப்படின்னு இயேசு புறம்பே தள்ளவில்லை. இயேசு யாரையும் பாவின்னு தள்ள மாட்டார். எவ்வளோ பெரிய பாவம் செய்திருந்தாலும் இயேசுவே மன்னிங்கன்னா
உடனே அவங்களை மன்னிப்பார். நீ வராத, நீ பாவி, தூர நிலையெல்லாம் இயேசு சொல்லவே மாட்டார். அவர் பாவிகளின் சிநேகிதன். நீங்கள் கூட சொல்லலாம், இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, அவங்க ரத்தத்தினால கழுவுங்கன்னு ஜெபிச்சிங்கன்னா பாவத்தின் பாரத்தை மாற்றி உள்ளத்தில் சமாதானம், இளைப்பாறுதலை ஆண்டவர் தருவார். அதுக்கு தான் அழைக்கிறார். உங்களை மதம் மாற்ற இயேசு அழைக்கவில்லை. யாரையும் இயேசு மதம் மாற்றுவது இல்லை, மதம் மாறுங்கள் என்று சொல்லுவதும் இல்லை. நீ மதம் மாறு, பேரெல்லாம் மாற்ற, அப்புறம் பாவம் மன்னிக்கப்படும், அப்படி கிடையவே கிடையாது. பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுக்கு ஒப்பு கொடுக்கணும், அவ்வளவுதான். அவர் உங்களுடைய உள்ளத்தில் வாசம் பண்ண இடம் கொடுத்துட்டா பாவத்திலிருந்து விடுதலை, அவ்வளவுதான். பாவத்தின் பாரம் மாறிவிடும். ரெண்டாவது பாருங்க, வேத புஸ்தகத்தில் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40லிருந்து 42 வசனம் வரை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. இங்கே ஒரு மனிதன் இயேசுவண்டை வருகிறான். அவனுடைய உள்ளத்தில் ஒரு பாரம் சுமந்து கொண்டு வருகிறான். என்ன பாரம் பாருங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் இயேசுவனிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனது உருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். அப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். இங்கே ஒரு மனிதன் பாரத்தோடு வருகிறான். இவனுக்கு என்ன பாரம்? வியாதி, குஷ்டரோக வியாதி. அதில் பாதிக்கப்பட்டு சரீரமெல்லாம் அழுகி நாற்றம் எடுத்திருக்க வேண்டும். ஒருவேளை காதுகள் அந்த நோய் அரித்து காதுகளை அந்த இதெல்லாம் இழந்திருக்கணும். விரல்கள் மொட்டையாகி இருக்கணும். விரல்கள் பயன்படுத்த முடியாமல் இருந்திருக்கணும். கண் இமைகளெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கணும். முகமே அகோரமாக இருந்திருக்கணும். அப்படி ஒரு பாதிப்பு, அந்த நோயினால் உண்டான பாதிப்பு, கால்கள் விரல்களை இழந்திருந்திருக்க வேண்டும். அதாவது இயேசுவின் நாட்களில் இந்த குஷ்டரோக தொழுநோய் என்ற இந்த வியாதி வந்துட்டா சமுதாயத்தை விட்டு ஒதுக்கிடுவாங்க, வீட்டை விட்டு ஒதுக்கிறோம், ஊருக்குள்ளே இருக்க முடியாது. இப்போ வித்தியாசம், இப்போ ஆஸ்பத்திரி இருக்குது, டாக்டர்ஸ் இருக்காங்க இப்போ. ஆனால் இயேசுவின் நாட்களில் அது ஒரு தீட்டான வியாதியாக அவங்க கருதுனாங்க. ஐயோ, இது ஒரு தீட்டான வியாதி, இது ஒரு சாபம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அதனால் ஊருக்கு வெளியில் அவனை விரட்டிடுவாங்க. ஊருக்குள்ளே வந்தால் கல்லை வச்சு அடித்து, சொந்தக்காரன் கூட, சொந்த பிள்ளைகள், மனைவி கூட விரட்டிடுவாங்க. இது சாபம் பிடிச்ச வியாதி, நீங்கள் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது என்று. இயேசுவின் நாட்கள் அப்படி தான். அப்போ இந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவங்க எங்கே இருப்பாங்கன்னா மலை மலைகளில் அவங்க தங்கியிருப்பாங்க. அரசாங்கம் அவங்களுக்கு உணவு கொடுக்கும், தூரத்தில் கொண்டு வச்சுருவாங்க. ஒரு வாரத்திற்கு ஒரு உணவை கொண்டு வச்சுட்டு அவங்க எடுத்து கொண்டு வச்சு சாப்பிடணும், அவ்வளோதான். ட்ரீட்மெண்ட் கிடையாது, மருந்து கிடையாது. அப்படியே இருந்து அவங்க மரித்து போகணும். எவ்வளோ பரிதாபம் இல்லை? அந்த மாதிரி ஒரு மனிதனுங்க இவன். நோயினால் பாதிக்கப்பட்டது ஒரு பக்கம், அவனுடைய மனது பாதிக்கப்பட்டது தான் ரொம்ப வேதனை. சரீரத்தின் வேதனை ஒரு பக்கம், அவனுடைய மனதில் உண்டான வேதனை. சமுதாயம் புறக்கணித்து விட்டது, சொந்த மனைவி பிள்ளைங்க அப்பா அம்மா புறக்கணிச்சிட்டாங்க. நான் ஒதுக்கப்பட்டு விட்டேன், எனக்கு ஏன் இந்த வியாதி, நான் என்ன பாவம் செய்தேன், நான் ஏன் இந்த உலகத்தில் பிறக்கணும்? அவனுடைய உள்ளத்தை எவ்வளோ பாதித்திருக்கும் பாருங்க. ஊருக்கு வெளியில் மலைக்குகைகள் தான் தங்குவாங்க. யாராவது வழிபோக்கர்கள் அந்த வழியாக வந்தால் தொழுநோயாளிகள் தங்களுடைய முகத்தை மூடிக்கொள்ளணும். அப்படியே அந்த துணியை வச்சு மூடிக்கிட்டு அன்க்ளீன் அன்க்ளீன் அப்படின்னு சத்தம் போடணும். அதாவது தீட்டு. அந்த சத்தம் போட்ட உடனே அந்த மக்கள், ஐயோ இங்கே ஒரு தொழுநோயாளி இருக்கான்னு விலகி போயிடுவாங்க. அவன் பக்கம் கூட யாரும் போக மாட்டாங்க. அவன் பக்கத்தில் போனால் தீட்டு, அவனை தொட்டா தீட்டு. அப்படி தான் அந்த நாட்களில் அது கருதப்பட்டது. இப்போ அப்படி கிடையாது, ஆனால் அன்றைக்கு அப்படி இருந்தது. அதனால தான் மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலையும் இந்த அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு மலை பிரசங்கத்தை முடித்து மலையிலிருந்து இறங்கும் பொழுது தான் இந்த மனிதன் இயேசுகிட்ட வந்து நிற்கிறான். அப்போ யாரும் எனக்கு இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறாங்க. அவன் நினைச்சிருப்பான், வியாதியின் வேதனை ஒரு பக்கம், சமுதாயம் என்னை புறக்கணித்து விட்டது, அதனால மனசில் உண்டான காயம் ஒரு பக்கம். அந்த பாரத்தை சுமந்து வேதனையில் இருக்கும்போது யாராவது எனக்கு இரக்கம் செய்ய மாட்டாங்களா? யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதா? என்னை ஏற்றுக்கொள்ள யாராவது இருக்க மாட்டாங்களான்னு ஏங்கி கொண்டிருந்த போது தான் இயேசுடைய குரல். யாரோ சொல்லியிருக்கிறாங்க, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன். இயேசுன்னு ஒருவர் உலாவி கொண்டிருக்கிறார். தேவன் நம்முடைய மத்தியிலே மனுஷனாய் வந்திருக்கிறார். அவர் தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க. அவர்கிட்ட யார் போனாலும் சுகம் கொடுக்கிறாரு, யாரையும் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். எல்லாரையும் அணைத்து கொள்ளுகிறார். அவர்கிட்ட போன அவனுக்கு சுகம் கிடைச்சிரும். ஐயோ, நான் ஊருக்குள்ள போக முடியாது, என்னை ஊருக்குள்ள போன கல்லறிந்து கொண்டுருவாங்களே, எப்படி நான் அவரை சந்திக்கிறது? அப்போ இந்த மலைக்கு வந்திருக்கிறாரு, இந்த மலை பகுதியில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதை கேள்விப்பட்ட உடனே காத்திருந்தான். அவன் தூரத்தில் நின்று பார்த்திருக்க வேண்டும். இப்போ ஜனங்கள் ஆயிரக்கணக்காக அவங்க மத்தியில் போனால் அவனை அடித்து விரட்டிடுவாங்க.
அதனால தூரத்திலேருந்து இயேசுவை பார்த்து கொண்டே இருந்திருப்பான். இவர்கிட்ட போனால் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், சுகம் கிடைக்கும். காத்திருந்தான். இயேசு மலையிலிருந்து இறங்கி வரும்போது ஓடி போய் அவருக்கு முன்னால் முழங்கால் படியிட்டான். அவரை நோக்கி, இயேசுவே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும். பாருங்க, என்னை சுகமாக்குன்னு கேட்கல, உமக்கு சித்தமானா என்னை குணமாக்கும். ஏன் தெரியுமா? இந்த வியாதி வந்துட்டு தீட்டான வியாதி. மத தலைவர்கள் கூட என்னை அண்ட விட மாட்டேங்கிறாங்க. ஆலயத்தில் கூட எனக்கு இடமில்லை, ஆலயத்தில் கூட விட மாட்டேங்கிறாங்க. ஆலயத்தில் கூட போய் நான் பிரார்த்தனை பண்ண முடியாது. மத தலைவர்கள் கூட என்னை தீட்டு என்னை புறம்பே தள்ளுறாங்க. அதனால் உமக்கு சித்தமானால் என்னை குணமாக்குங்க, இல்லை நான் அப்படியே செத்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஜபம் செய்கிறான். இயேசு அவனை பார்த்தபோது மனதுருகினார். ஜீசஸ் வாஸ் மூவ்டு வித் கம்பேஷன். இயேசு மனதுருகினார். என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனிதன், என்னால் உண்டாக்கப்பட்ட ஒரு மனிதன், நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த பாரத்தை சுமந்து கொண்டு நிற்கிறார். வியாதியினால் உண்டான வேதனை, புழுக்கள் நெளிந்திருக்கும் அவனுடைய உடம்பில். அன்றைக்கு மருந்து கிடையாது. புழுக்கள் நெளிந்திருக்கும், விரல்களை இழந்திருப்பான், பார்க்க அகோரமாக இருந்திருப்பான், அழுகை நாட்டம் எடுத்த உடம்பு. எல்லாரும் ஓடி இருப்பாங்க. இயேசு பக்கத்தில் இருந்து ஐயோ தீட்டு தீட்டு குஷ்டரோகின்னு ஒதுங்கி இருப்பாங்க. அவருடைய சீஷர்கள் கூட பின்வாங்கி இருப்பாங்க. ஆனால் இயேசு அவனை பார்த்து மனதுருகினார். அவனுடைய உள்ளம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு அந்த நோயினால். நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? எனக்கு ஏன் இந்த வியாதி? என் பிள்ளைக்கு ஏன் இந்த வியாதி? நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும்? எல்லாரும் என்னை புறம்பாக்குறாங்க, ஒதுக்குறாங்க. கலங்கி நிற்கிறீங்களா? வியாதி நிமித்தனால் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க. வியாதி நிமித்தமாய் மனைவி விட்டுட்டு போன கணவன்மார்களை ஊழிய பாதையில் பார்த்துருக்கிறேன். எனக்கு இந்த வியாதி வந்ததுனால என் மனைவி என்னை விட்டு போயிட்டா பிரதர். எனக்கு இந்த வியாதி வந்ததுனால என் கணவர் என்னை ஒதுக்கிட்டார். நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? இயேசு உங்களை பார்க்கிறார். அவர் மனதுருகுகிற ஆண்டவர். எல்லாரும் ஒதுங்குறாங்க. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மகனே, எனக்கு சித்தம் உண்டு. நீ என்ன பாவம் செய்தியோ உன் பாவத்துக்கு தண்டனை அப்படின்னு இயேசு சொல்லலை. உன் பாவத்தினால உனக்கு வந்தது அப்படியே நீ போ அப்படின்னு சொல்லவில்லை. இயேசு மனதுருகி அவர் தூரத்தில் நின்று சொல்லியிருக்கலாம், சுகமாக நீ. வேதம் சொல்லுகிறார், இயேசு தம்முடைய கரத்தை நீட்டி அவனை தொட்டு. Jesus stretched forth his hand and touched him. இயேசு தன் கரத்தை நீட்டி அவனை தொட்டார். அவன் பக்கத்தில் போக கூட எல்லாரும் அருவருப்பான் நினைப்பாங்க. ஆனால் இயேசு பக்கத்தில் போய் தன் கரத்தினால் அவனை தொடுகிறார். அவனை நடுங்கியிருப்பான், கூசியிருப்பான், ஐயோ என்னை தொடுறாரேன்னு சொல்லி. அவனை தொட்டு, ஏன் ஆண்டவர் பக்கத்தில் போய் தொடணும்? மகனே, ஐ லவ் யூ. சமுதாயமே உன்னை புறக்கணிக்கலாம், எல்லாரும் உன்னை வெறுக்கலாம், நான் உன்னை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ மை சன். எல்லாரும் உங்களை புறக்கணிக்கலாம், எல்லாரும் உங்களை தீட்டுன்னு ஒதுக்கலாம். இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன் மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன். தன் கரத்தினால் தொட்டு அவனை சுகமாக்கினார். அவ்வளோ பெரிய சந்தோஷம். விரலெல்லாம் வளர்ந்துருக்கும், நார்மல் ஆயிட்டு, மூக்கெல்லாம் சரியாயிட்டு, காதெல்லாம் சரியாயிட்டு, நல்லாயிட்டு. எப்படி இருந்திருக்கும்? பாரம் போய் சந்தோஷம். அதுதான் இயேசு உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை திறப்பின் வாசல் ஜெபம் நடைபெறும். ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. தேசத்துக்காக ஜெபிச்சுட்டு கடைசியில் மக்களுக்காக ஜெபிப்பது உண்டு. கூட்டம் முடிஞ்ச பிறகு நிறைய ஜெபிக்க நிற்பாங்க. நான் ஒரு கை வைத்து ஜெபித்து கொண்டே வருவேன். ஒரு சமயம் நான் அப்படி ஜெபித்து கொண்டு வரும்போது ஒரு பெண், அவள் வந்து முக்காடு போட்டிருந்தா, இது வரைக்கும் தான் போட்டிருப்பா. அவள் வந்து முகத்தை மூடி முக்காடு போட்டிருந்தாள். அந்த 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 சகோதரி இந்த முகம் இங்கே வரைக்கும் மூடி, முகத்தை மூடி இருந்தது. அப்போ நான் அப்படி கை வைத்து ஜெபித்து கொண்டே வரும்போது, எதுக்கு இந்த சகோதரி முகத்தை மூடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க யாருன்னு பார்க்க அந்த முக்காட்டை தூக்கி, இது வரைக்கும் தான் நான் முக்காடு போட்டேன்னு முகம் மூடி இருக்கேன்னு அது விளக்கி அதை யாருன்னு பார்த்தேன். ஒரு வாலிப மகள், கொஞ்சம் வயசு. ஏன் முகத்தை மூடி இருக்கிறான்னு பார்த்தா முகம் அகோரமாக இருக்குது. தோல் வியாதி, அப்படியே முகம்லாம் ஒரு மாதிரி பார்க்குறக்கே ஒரு மாதிரி அருவருப்பாக தோன்றும்படியான்னு அப்படியே முகமெல்லாம் அந்த அந்த தழும்புகள். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல.
அந்த முகத்தை காட்ட வெட்கப்பட்டு அவ பாருங்க முகத்தை மூடி அந்த முக்காடு போட்டு இருந்தாள். நான் அதை எடுத்துட்டு பார்த்தோன்னா அவளை என்னை நோக்கி பார்த்தாள். அவருடைய கண்களிலே ஒரு ஏக்கம், ஒரு வேதனை. இந்த வாலிப வயசில் என் அழகெல்லாம் போச்சு. என்னை பார்க்கறதுக்கு எனக்கே அருவருப்பாக இருக்குது. என்னை பார்க்குற மற்றவங்களாம் அருவருப்பாக பார்க்குறாங்க. இவளுக்கு இந்த வியாதின்னு சொல்லி அவருடைய இருதயம் காயப்பட்டு இருந்தது. ஒரு பாரம் அது என் உள்ளத்தை உடைத்தது. நான் அந்த மகள் மேலே கை வைத்து கண்ணீரோட, ஆண்டவரே, ஒரு வாலிப மகள், நீங்கள் தொடுங்க, தொழில்நோயாளியை தொட்டு குணமாக்குனீங்களே, இந்த மகளை தொடுங்க ஆண்டவரே, நீங்கள் சுகமாக்குங்கன்னு ஜெபிச்சுட்டு போயிட்டேன். ஒரு மாதம் கழிச்சு அடுத்த மாத ஜபத்துக்கு அந்த மகள் வந்திருந்த போது முகரூபமே மாறி இருந்தது. அந்த நோய் மறைந்து, தழும்புகள் மறைந்து, அழகான ஒரு முகரூபமாய் சந்தோஷமாக வந்து, நான் சுகமாயிட்டாங்கள், நான் சுகமாயிட்டேன், ஏசனை சுகமாக்கிட்டேன். இவ்வளோ பெரிய சந்தோஷம். அதுக்கு தான் இயேசு வந்தாருங்க. இந்த மாதிரி துக்கத்தில் இருக்கிற மக்களுடைய துக்கத்தை மாற்றி வாழ்வு கொடுக்க தான் இயேசு வந்தார். அவர் மதத்தை பற்றி பேசவில்லை, மதத்தை பரப்பவும் இல்லை. எங்கிருந்து வந்தது? மரம். அது பிசாசினால் உண்டாக்கப்பட்டது. அதையே சொல்லி நிறைய பேருடைய ஆசீர்வாதத்தை சிலர் கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த மகள் வந்து சந்தோஷமாக சொல்லுகிறாள், எனக்கு இயேசு சுகம் கொடுத்துட்டார், முகரூபமே மாறிவிட்டது. அதுக்கு தான் இயேசு வந்தார், தொட்டு சுகமாக்கினார். எனக்கு இன்னொரு ஆச்சரியம், ஒரு சமயம் ஒரு தாயார் வந்து தன்னுடைய சாட்சியை சொல்ல மேடைக்கு வந்தால், என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். ஐயா, என் கால் வீங்கி இருந்துச்சு, என் கால் பெருசாக நடக்கக்கூட எனக்கு முடியல, அந்த காலில் புண்ணு வேறு ஆறலை, பல வருஷமாக ஆறாத புண்ணு, கால் வீக்கம், நடக்க கஷ்டம். இயேசு சுகம் கொடுப்பான்னு சொன்னனால வந்தேன். கஷ்டப்பட்டு நடந்து வந்து உட்கார்ந்துருந்தேன். நீங்கள் சொன்னீங்க இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, அவர் தொட்டு குணமாக்குவாருன்னு. நானும் ஜெபம் பண்ணேன். இயேசுவையும் காலை பாருங்கள், வீங்கி இருக்குது, புண்ணு ஆற மாட்டேங்குது, எத்தனையோ வருஷமாக நடக்கக்கூட பலன் இல்லாமல் உங்களை தேடி வந்திருக்கிறேன், என்னை தொட்டு குணமாக்குங்க. அவர் சொல்கிறாரு, இயேசு தொட்டு சுகமாக்குவான்னு, என்னை குணமாக்குங்கன்னு சொன்னேன். நான் கண்ணீர் விட்டு அழுதேன். என் காலை ஒரு கரம் தொட்டது. அவங்க சொன்னாங்க, என் காலை ஒரு கரம் தொட்டது, ஒரு ஆள் தொடுவதை நான் உணர்ந்தேன். நான் கண்ணை திறந்து பார்த்தேன், கண்ணால் கையை பார்க்க முடியல, ஆனால் தொடுதலை உணர முடிந்தது. வீக்கெல்லாம் மறைஞ்சிட்டு, புண்ணெல்லாம் மறைஞ்சிட்டு, மேடையில் வந்து அப்படி ஆனந்த கண்ணீரோடு சொல்கிறாங்க, ஐயா பாருங்கள், என் காலை பாருங்கள், வீக்கெல்லாம் மறைஞ்சிட்டு, புண்ணெல்லாம் மறைஞ்சிட்டு, எப்படி ஒரு கரம் என்னை தொட்டது. நான் திரும்ப கேட்டேன், தலையில் கை வச்சு தொட்டாரா, அவங்களுடைய தோளில் தொட்டாரா, எங்கே ஆண்டவர் தொட்டார்? இல்லை, என் காலில் தொட்டார். யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து வானாதி வானங்களும் கொள்ளாத சர்வ வல்லமுள்ள தேவன், அவ்வளோ பெரிய தேவன். அந்த கடவுள் ஒரு ஏழை தாயார் என் காலை தொட்டு சுகமாக்குங்கன்னு ஜெபிக்கும் போது தலையில் கை வைக்கல. அவங்க கேட்டுக்கொண்ட மாதிரி காலை தொடணுமான என்ன நடந்திருக்கும்? இயேசு வந்து தரையிலே குனிந்து உட்கார்ந்து, அவர் குனிந்து தன் கையினால் அந்த ஏழை தாயினுடைய காலை தொட்டு இருக்கணும். எவ்வளோ அற்புதமான கடவுள்! இப்படி ஒரு தெய்வத்தை வேறு எங்கே நீங்கள் பார்க்க முடியும் ஐயா? இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை, இப்படி ஒரு அன்பான ஆண்டவரை வேறு எங்கே நீங்கள் காட்ட முடியும்? ஒரு சாதாரண ஏழை தாயினுடைய காலை தொட்டு குணமாக்கினார். அந்த புண் மறைந்தது, வீக்கம் மறைந்தது, அவ்வளோ பெரிய சந்தோஷம் அவர்களுக்கு. அதுக்கு தான் இயேசு வந்தார். நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உனக்கு சுகம் தருகிறேன், உன் பாரத்தை மாற்றுகிறேன் என்று சொல்லுவதற்காக. அதுக்கு தான் இயேசு சொல்றார், என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் நான் உனக்கு தருகிறேன் என்று. உன் நோயை குணமாக்கி இளைப்பாறுதலை தருவார். பாவத்தின் பாரத்தை மாற்றி இளைப்பாறுதல், வியாதியின் வேதனைகளை மாற்றி ஒரு இளைப்பாறுதலை தருவார். கடைசியாக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த வேதனையோடு வந்த 2 பெண்களுக்கு ஆண்டவர் எப்படி உதவி செய்தார் என்று யோவான் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 32ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். வேத புஸ்தகத்தில் யோவான் 11ஆம் அதிகாரம். நான் என் சொந்த கருத்து, இந்த மாதிரி மத தத்துவம் இதெல்லாம் பேசலை.
இந்த சொந்த கருத்து தத்துவங்கள் இதனால் பிரயோஜனம் கிடையாது. கேட்க நல்லா தெரியும், அப்படியே இன்டெலெக்சுவலாக பேசுவது பிரயோஜனம் இல்லை. எனக்கு அந்த ஞானமும் கிடையாது. அந்த மாதிரி இன்டெலெக்சுவலாக பேசலாம் தெரியாது. எனக்கு வசனத்தை சொல்ல தெரியும். நான் சொல்லுவதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. இது வல்லமை உள்ள வார்த்தை, இது அற்புதங்களை செய்கிற வார்த்தை. இயேசுவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் மதத்தை பற்றி பேசுகிறதில்ல, மத கொள்கைகளை பற்றி சொல்லுவதும் இல்லை. உயிரோடு இருக்கிற ஒரு ஆண்டவரை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். நீங்கள் ஏற்றுக்கொண்டால், விசுவாசித்தால் உங்களுக்கு அற்புதம். வேண்டாம் என்று சொன்னால் இயேசு கட்டாயப்படுத்த மாட்டார். நீ வந்தால் உனக்கு விடுதலை, அவ்வளோதான். இயேசு கட்டாயப்படுத்தி பயப்படுத்தியெல்லாம் யாரையும் அழைக்க மாட்டார். ராத்திரியில் போய் சொப்பனத்தில் சொல்லி வா, நீ 4 மாடி வரலன்னு அழிஞ்சு போயிடுவேன், நீ அங்கே வந்து அப்படிலாம் இயேசு யாரையும் மிரட்ட மாட்டார். நீ இடத்துல வந்தால் அவனுக்கு இளைப்பாறுதல். நீ வா, என்ன பாரத்தோடு இருந்தாலும் வா, நான் அவனை புறம்பே தள்ள மாட்டேன். அழைப்பு கொடுப்பார். நீங்கள் அவரை தேடி வந்தால் உங்களுக்கு விடுதலை, அவ்வளவுதான். இயேசு யாரையும் பயமுறுத்தி கட்டாயப்படுத்தி எல்லாம் செயல்படவே மாட்டார். இப்போ யோவான் 11ஆம் அதிகாரத்தில் என்ன ஒரு சம்பவம் பாருங்கள். ஒரு குடும்பம், லாசரு, மாத்தாள், மரியாள் என்ற 2 வாலிப பெண் பிள்ளைகள், ஒரு சகோதரன். அப்பா அம்மா அவங்களுக்கு இல்லை. அவங்க இயேசுவை தங்கள் வீட்டுக்கு அழைச்சி விருந்தெல்லாம் கொடுத்தாங்க. இயேசுவை தகப்பனாக ஏற்றுக்கொண்டாங்க. அந்த லாசரு வியாதிப்பட்டு மரித்து விட்டான், வாலிபன். அவங்களுக்கு இருந்த ஒரே ஆதரவு அவன்தான். அவனும் மரித்து விட்டான். அதனால் இந்த வாலிப பெண் பிள்ளைகள் அழுகிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. இயேசுக்கு சொல்லி அனுப்பினாங்க. அவர் 4 நாட்கள் கழித்து அவர் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு அந்த பெத்தானியா இந்த கிராமத்துக்கு வருகிறார். அவர் வந்திருக்கிறது அறிந்த உடனே மார்த்தாள் போய் இயேசுவை பார்த்து, மார்த்தாள் இயேசுவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. இப்போ என் சகோதரனை இழந்துட்டோம். ஒரே சகோதரன், ஒரே ஆதரவு, அப்பா அம்மா இல்லாத எங்களுக்கு அவன்தான ஆதரவு, அவனை இழந்துட்டோம் அப்படின்னு வேதனையோட கண்ணீரோடு சொல்லுகிறாள். அதே காரியத்தை தான் மரியாள் வந்து 32ஆம் வசனத்தில் இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து இயேசுவை தேடி வருகிறாள். வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி அவள் வந்து அழுதாள், கண்ணீர் வடித்தாள். இயேசு அந்த கண்ணீரை கண்டார். இன்றைக்கி ஏதோ ஒரு பாரம், ஒரு துக்கம், குழந்தை இல்லை என்கிற ஒரு துக்கம், கடன் பிரச்சனை என்கிற ஒரு துக்கம், வேலை இல்லை என்கிற ஒரு துக்கம், வருமானத்துக்கு வழி இல்லையே என்கிற துக்கம், இந்த மாதிரி ஏதோ ஒரு துக்கம் உங்களுடைய உள்ளத்தை அழுத்துக்கிறது, ஒரு கவலை, பாரம். அதை நினச்சி அழுது கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்க. இது மாறுமா, இது தீருமா, நமக்கு என்ன வழி இருக்குது, எதிர்காலத்தை குறித்த பயம். இவங்களுக்கு அதான், ஒரே சகோதரன் மரிச்சிட்டானே, நம்ம எப்படி வாழ போகிறோம், நமக்கு யார் துணையாக இருப்பாங்க, யார் உதவி செய்வாங்க அப்படின்னு ஒரு அனாதையாக விடப்பட்டதை போல ஒரு உணர்வு. அப்படி ஏதோ ஒரு பாரம் உங்களை உள்ளத்தை அழுத்தி கொண்டு இருக்கலாம். இந்த பிசாசு என்னை தொந்தரவு பண்ணுது, இந்த பிசாசு தூங்க விட மாட்டேங்குது, யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, இப்படி பலவிதமான பாதிப்புகளை கலங்கி நிம்மதி இல்லாமல் பாரத்தோடு இருக்கிறீங்களா? இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒரு சமயம் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரி எங்கோ தூரத்திலிருந்து என்னை பார்க்க இந்த இடத்தை கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. அன்றைக்கு நான் என்னுடைய இயேசு உடைக்கிறார் அலுவலகத்தில் இருந்தேன். அவங்க சொன்னாங்க, ஒரு சகோதரி எங்கேருந்தோ தூர இடத்துலேருந்து உங்களை பார்க்கணுன்னு வந்திருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்தவங்க இல்லை, அதனால் அப்பாயின்மெண்ட் வாங்கினு எப்போ ஜெபம் அதெல்லாம் தெரியாது. இது மாதிரி கேள்விப்பட்டு நான் வந்துட்டேன், அந்த ஊழியக்கார ஐயாவை பார்க்க முடியுமான்னு நிற்கிறாங்க. சரி வர சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க வந்து உட்கார வைத்தாங்க. முன்னால் ஆஃபீஸில் சேரில் உட்காந்தாங்க. என்ன சகோதரி அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்களுடைய கண்ணிலேருந்து கண்ணீர் வடிந்தது, அழுதாங்க. சில நிமிஷம் நேரம் சொல்ல முடியல, அவ்வளோ பெரிய துக்கம், பாரம். அழுதுட்டு மெதுவாக பேசினாங்க. எனக்கு குழந்தை இல்லை, அதனால் எனக்கு ரொம்ப ஒரு துக்கம், நிந்தை, அவமானம். எனக்கு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணால் இயேசு அற்புதம் செய்கிறான்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் நான் அறிந்ததுனால இங்கே வந்து எனக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணணும்னு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. திருமணமாகி எத்தனை வருஷம் ஆயிட்டு சகோதரின்னு கேட்டேன். சில வருஷம்தான் ஆயிட்டு, ஒரு 3-4 வருஷம் அவ்வளோதான் சொன்னாங்க. எதுக்காக இப்படி அழுகிறீங்க, இவ்வளோ தானே ஆண்டவர் தருவார், பயப்படாதங்க அப்படின்னு ஆறுதல் சொன்னேன். அவங்க திரும்பவும் அழுதாங்க. சொன்னாங்க, ஐயா, என் கணவர் ரொம்ப நல்லவர், என்னை ரொம்ப அன்பாக வச்சிருக்கிறார். அது என் மாமியார் அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் என்னை கொன்று கொண்டே இருப்பாங்க வார்த்தையினால். இந்த குழந்தை இல்லாதனால சொல்லி தினந்தோறும் என்னை திட்டி
அதனால் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் சொல்லி எங்கேயுமே நான் போக முடியாது. என் மாமியார் கடைசியாக சொல்கிறாங்க, இந்த வருஷம் உனக்கு குழந்தை இல்லைன்னா அடுத்த வருஷம் என் மகனுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு என்கிட்டே சொல்லிட்டாங்க. என் வாழ்க்கையே கேள்விக்குரிய ஐயா. அழுதார். அது என் உள்ளத்தை உடைத்தது. பாவம், ஒரு சகோதரி அவங்க வீட்டில் ஒருத்தர் குழந்தை இல்லைன்னா தயவுசெய்து மாமியார்கள் மருமகளை வேதனைப்படுத்தாருங்க, காயப்படுத்தாருங்க. ஆறுதலாக ஜெபம் பண்ணுங்க. அவங்க மட்டும்தான் மிஸ்டேக்கு நினைப்பேன். உங்கள் மகன்கிட்டே தப்பு இருக்கலாமே. அதை நினச்சே சிலர் பார்க்குறதில்ல. சில பெண்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்துவது. யோசிங்க. யார்கிட்டையும் குறை இருக்கலாம், ஆண்கிட்ட இருக்கலாம், பெண்கிட்ட இருக்கலாம். எப்படி பெண்ணையே நீங்கள் குறை சொல்ல முடியும்? குழந்தை இல்லைன்னா பெண்ணு தான் காரணம்னு எப்படி குற்ற சொல்கிறீங்க? சமுதாயத்தில் ஒரு குழந்தை இல்லைன்னு சொன்னால் புறம்பாக்குவது, கேவலமாக பேசுவது, உங்களுக்கு நீங்களே சாபத்தை தேடிக்கொள்ளாதுங்க. அந்த பெண்ணினுடைய உள்ள எப்படி வேதனைப்படுன்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், 16 வருஷம் குழந்தை இல்லை. அந்த சகோதரி அழுதாங்களே, ஏன் எனக்கு குழந்தை இல்லைன்னு அழலை, எல்லாரும் என்னை புறக்கணிக்கிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. என்ன சமுதாயம்? மற்றவங்களை காயப்படுத்துகிற வார்த்தையை பேசுவதில் சந்தோஷமா? அது உங்களுக்கு சாபமாய் மாறிவிடும். ஒருத்தரை வேதனைப்படுத்தாதுங்க. இந்த சகோதரி உட்கார்ந்து அழுகிறாங்க, அடக்கி கொள்ள முடியல. என் மாமியார் என்னை இப்படி வேதனைப்படுத்துகிறாங்க. அந்த கண்ணீர் ஆண்டவருடைய பாதத்திலே சிந்தப்பட்டது. நான் சொன்னேன், ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். இயேசுவை தேடி வந்துட்டீங்க, நான் பிரார்த்தனை பண்ணேன்னு சொல்லி என்ன ஜெபிக்கிறது? அந்த சகோதரோடு சேர்ந்து நானும் கண்ணீர் வடித்தேன். அவ்வளோதான். இந்த மகளுடைய கண்ணீரை தொடங்க ஆண்டவரே, கண்ணீரோடு உம்மை தேடி வந்திருக்கிறாங்க. இயேசுகிட்ட போனால் என் நிந்த மாறும் நீ வந்திருக்கிறாங்க. கண்ணீரை தொடங்க. நீங்கள் தான் ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணி அனுப்பி வைத்தேன். கிட்ட 1 வருஷம் கழிந்தது. இந்த சகோதரி மறுபடியும் என்னை பார்க்க வந்தாங்க. என்னை பார்க்க வந்தபோது சொன்னாங்க, அந்த சகோதரி வந்திருக்கிறாங்க, அநேக மாதங்களுக்கு முன்னால் வந்துட்டு போனாங்களே, இப்போ வரும்போது கையில் ஒரு குழந்தையோடு வந்தாங்க. எப்படி இருக்கும்? எனக்கே சந்தோஷம், எனக்கு ஆனந்த கண்ணீர். ஏசு அந்த மகளுடைய கண்ணீரை தொடச்சிட்டார், நிந்தையை மாற்றிட்டார். கையில் ஒரு குழந்தையோடு வந்திருக்கிறாங்க. உங்களுக்கே செய்வா. என்ன பாரம் உங்களை அழுத்துகிறது? ஏதோ ஒரு நிந்தை, அவமானம், பாரம், கடன் பிரச்சனை, பிரசாசன் போராட்டம், மனிதரால் வரக்கூடிய நிந்தை, நெருக்கம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாழ்கிறதா சாகிறதா வேதனையோடு இருக்கிறீங்களா? இயேசு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தர்றேன், அற்புதம் செய்கிறேன், விடுதலை கொடுக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அதுதான் இயேசு சொல்லுகிற வார்த்தை. அவரால் எப்படி எனக்கு அற்புதம் செய்ய முடியும்? அவரால் எப்படி என் பாரத்தை மாற்ற முடியும், என் துக்கத்தை மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்த பொழுது ஜனங்கள் மத்தியிலே கம்பீரத்தோடு அற்புதங்களை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தாலும், ஏசாயா 53:3 வேதம் சொல்லுகிறது, இயேசு துக்கம் நிறைந்தவராய் மனிதர்கள் மத்தியிலே உலாவினார். He was a man of sorrow. ஏன் அவருக்கு துக்கம்? கடவுளுக்கு ஏன் துக்கம்? ஒரு மனிதனாய் வந்த ஆண்டவருக்கு ஏன் துக்கம்? அவருக்கு ஏதாவது பிரச்சனையா? அவருக்கு ஏதாவது கஷ்டமா? இல்லை. தான் சிருஷ்டித்த மக்கள் படுகிற வேதனைகளை கண்டவர் துக்கப்பட்டார். இந்த ஜனங்க இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்களே, சாத்தான் இப்படியெல்லாம் இந்த மக்களை வாதிக்கிறானே என்னுடைய உள்ளத்திலே துக்கம். அதுக்காக என்ன செய்தார் தெரியுமா? அவர் சிலுவை சுமக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த மக்களுக்கு நான் பரிகாரத்தை உண்டாக்குகிறேன், நான் சிலுவையிலே பாவத்தை, சாபத்தை, வியாதிகளை சுமந்து என் ரத்தத்தை சிந்தி மறித்து நான் இந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கட்டும் என்று சொல்லி ஏசாயா 53:4 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் நம்முடைய பாவத்தை மாத்திர சிலுவையிலே சுமக்கவில்லை, நம்முடைய சாபங்களை மாத்திர சுமக்கவில்லை, நம்முடைய துக்கங்களை கூட சிலுவையிலே சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சிலுவையிலே நம்முடைய துக்கம். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் ஒரு துக்கம் இருக்குது, ஒரு குழந்தை இல்லைன்ற துக்கம், நிந்தை என்கிற துக்கம், அவமானம் என்கிற துக்கம், கடன் பிரச்சனை என்கிற துக்கம். அந்த துக்கத்தை கூட அவர் சிலுவையிலே சுமந்து விட்டார். ஏன் தெரியுமா? உங்களுக்காக.
நான் இந்த மகளுக்கு அற்புதம் செய்யணும், இந்த மகனுக்கு அற்புதம் செய்யணும், அவங்க துக்கத்தை மாற்றணும், அதை நானே சிலுவையில் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நம்முடைய துக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தார். உங்கள் மீது உள்ள அன்பின் நிமித்தமாக இன்றைக்கு அந்த இயேசு சொல்லுகிறார், உன் துக்கம், உன் வியாதி, உன்னுடைய பாவம், உன்னுடைய சாபம், உன்னுடைய வேதனை எல்லாத்தையும் நான் சிலுவையில் சுமந்துட்டேன். உனக்கு விடுதலை கொடுக்க, உனக்கு இளைப்பாறுதல் கொடுக்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இவங்கெல்லாம் இயேசுகிட்ட வந்து விண்ணப்பம் பண்ணினாங்க, இயேசுவேன்னு கூப்பிட்டாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த இயேசுவே எனக்காக சிலுவையில் இவ்வளவு பாவங்கள், சாபங்கள், வேதனை சுமந்து முடித்தவரே, எனக்கு உதவி செய்யுங்க, பாவத்தை மன்னிங்க, எனக்கு சுகம் கொடுங்க, விடுதலை கொடுங்க, என்னுடைய பாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, பாரத்தை மாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணினா போதும். அவ்வளவுதான். இப்போ